ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டின்னர் பண்ண போகிறேன். கடாயில் பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு பொரிஞ்சதும் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். அதோட கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். எண்ணெயில் லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாம் எண்ணெயிலே சேர்த்துடலாம். எண்ணெயில் சேர்த்து வதக்கும் போது இன்னும் வாசனையாக இருக்கும். நார்மல் ஸ்பைசஸ் தான். உப்பு, தனி மிளகாத்தூள், அப்புறம் கரம் மசாலா, மஞ்சப்பொடி, ஜீரகத்தூள், மல்லித்தூள், அப்புறம் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். சேர்த்து லைட்டாக ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க. சிம்லேயே வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஆனியன் சேர்த்துக்கலாம். நான் 3 சின்ன வெங்காயம், அதாவது சின்ன சைஸ் பல்லாரியிலே குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை ஒரு நிமிஷம் வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். 5 சின்ன சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் ஒரு அரை நிமிஷம் வதக்கிட்டு மூடி போட்டுருங்க. அப்போ நல்லா வெந்துடும். நடுவில் எடுத்து லைட்டாக வதக்கி விட்டிங்கன்னா போதும். தோல் மட்டும் தெரிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெறும் வெங்காயம் மட்டும் இருக்கும் போது நல்லாயிருக்கும். தக்காளியே தெரியல, நல்லா வதங்கிருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நான் 3 பேருக்கு ஆளுக்கு ஒரு முட்டை வீதம் 3 முட்டை எடுத்திருக்கேன். கிண்ணத்தில் வச்சு நல்லா அடித்து வச்சுருக்கேன். அப்படியே ஊற்றுறத விட அடித்து ஊற்றினா இன்னும் நல்லாயிருக்குங்கிறதுனால நான் அடித்து ஊற்றியிருக்கேன். நீங்கள் அப்படியே ஊற்றி கலர்னாலும் கலரிக்கலாம். ஆனால் ரொம்ப நேரம் விடாதீங்க, அது முட்டை குழம்பு மாதிரி ஆயிரும். ஊற்றினோடனே கலர ஆரம்பிச்சிருங்க. நல்லா தெரியாத மாதிரி முட்டை தெரியாத மாதிரி நல்ல தக்காளி தொக்கோடு மசிச்சு விட்டுருங்க. கெட்டியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கையோட சப்பாத்தியும் போட்டாச்சு. சூப்பர் சைட் டிஷ். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.